சீசன் 1ல ஒரு குற்றத்தை பற்றி பேசியிருந்தாங்க. நிர்பயா அப்படின்ற ஒரு வழக்கை. அந்த உணர்வு, அந்த வலியை வந்து நம்மளுக்கு மறுபடியுமே வந்துட்டு மனசில் வந்து இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சீசன் 2ல திருட்டு கும்பலை பற்றின ஒரு கிரைமு நம்மளை ஒரு அச்சுறுத்தலோட வந்து அந்த காட்சிகளை வந்து காட்டியிருந்தாங்க. சீசன் 3 அப்படின்னோடனே கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்போட தான் நான் வந்து பார்த்தேன். ஒரு சின்ன பேஸாக ஒரு நியூஸ் வந்து சொல்கிறாங்க. சர்வே படி 2022 மட்டும் 2,50,000 பெண்கள் வந்து இது வரைக்கும் காணா போயிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு அதில் காணா போன பெண்கள்லாம் தேடப்பட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையோடையே இந்த கதையை எழுதியிருக்கிறாவே வச்சுக்கலாம். நம்ம அப்படி ஒரு போலீஸ் அதிகாரி உண்மையை கண்டுபிடிச்சி தேடி பிடிச்சதாவே வச்சுக்கலாம். இது ஒரு படமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு வெப் சீரிஸ். இருந்த எல்லா சீசனையும் விட இந்த சீசன் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு எபிசோடு 6 எபிசோடு வச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு தூரம் வந்து நம்மளுக்கு இந்த எங்கேஜிங்கா உட்காந்து பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு. அப்படி இல்லை, எங்கேஜிங் இல்லைனாலும் அந்த சீசன்ல அந்த சீரியஸ்ல சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூட விஷயமே கொஞ்சம் புதுசா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிசீவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா எப்படா இந்த எபிசோட முடிச்சு தொலைங்க, கடைசியா என்ன இதான செய்ய போறீங்க, அவளை பிடிச்சி இது கொல்ல போறீங்க, நடக்க போகுது அதானே, அதை முடிச்சு விடுங்கடா சாமியா அப்படின்ட்டு நினைச்ச ஒரு வெப் சீரியஸ்னா இந்த டெல்லி கிரைம் சீசன் 3 தான். ஆனா எனக்கு கம்பேரிவ்லி இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சீசனுக்கு இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா நாட் பேடுன்னு கூட சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப ப்ரிடிக்டபிள். வெப் சீரிஸுடைய மெயினான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எபிசோடு முடிச்சுட்டு அடுத்த எபிசோட்ல நம்மளுக்கு வந்துட்டு அடுத்து என்ன இருக்க போகுது அப்படின்னு வேகமா அந்த எபிசோட பார்க்க வைக்கணும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா போகுது, சரி ஏதோ ஒன்று போகுது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் நம்மளை வந்து இந்த வெப் சீரிஸ் வச்சிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். செகண்ட் எபிசோட் சூப்பரா இருந்துச்சு, தேர்ட் எபிசோட் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படியே ஃபிளாட்டா இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ கடைசியில் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. எந்த விதமான ஒரு ட்விஸ்டோ அல்லது ஒரு கேரக்டரோட ஆர்க்கோ இல்லை இந்த கேரக்டர் இந்த வெப் சீரிஸ்ல பயங்கரமா எழுதியிருந்தாங்களோ அப்படின்னு எந்த விஷயங்கள் எதுவுமே இல்லவே இல்லை. இந்த சீசன் பார்க்காம ஃபர்ஸ்ட் 2 சீசன் பார்க்காம 3ஆவது சீசன் பார்க்குறவங்களுக்கு ஒரு இம்ப்ரெசிவான வெப் சீரிஸாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நெட்ஃப்ளிக்ஸில் டெல்லி கிரைம் சீசன் 3 அவைலபிள் இருக்கு. நன்றி, வணக்கம்.